விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான். கந்தவள் முருகனுடைய அம்சம்னே சொல்லலாம். பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. மனசுக்குள்ளே 1000 கவலை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் ஒரு பங்கு கஷ்டத்தை மட்டும்தான் வெளியில் செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிக சூட்சுமம் நிறைந்திருக்கக்கூடிய ராசி இவங்க ராசின்னே சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த பலராலுமே புரிஞ்சுக்க முடியாது, புரியாத புதிராக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கூட பழகின நண்பர்களாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், இவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த சரியாக கணிச்சு சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். சுய கௌரவம் ரொம்ப பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே உடனடியாக நம்பக்கூடிய குணம் இருக்காது. சந்தேக பார்வைங்கிறது எப்போது இருக்கும். நல்லதா கெட்டதான்னு பலமுறை விவாதிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. மண் ஆழ பிறந்தவங்களும் இந்த விருச்சிக ராசி அன்புகள்னு சொல்லலாம். நியாயத்துக்காக போராடக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் 4 பேருக்காவது தெரிஞ்ச ஒரு பிரகாசமானவங்களாக தான் இந்த விருச்சிக ராசி அன்புகள் அமைந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அதிகமான பேச்சு, புறத்த குரலுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் ஊரோட வடக்கு பக்கம் வடக்கு பார்த்த வாசலில் இருக்க வீடுகளில் வசிக்கிறது இவங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களும் இவங்க தான். நியாயத்தை தள்ளி தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அமைந்திருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம், விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ஆனால் இவங்களை எளிதில் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், திறமையாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க கிட்ட எதிரிகள் கண்டாவே இவங்களை பார்த்து அஞ்சு ஓடுவாங்கன்னு சொல்லலாம். ஒரு கிடுக்கு பிடிங்கிறது எப்போதுமே இவங்க எதிரிகிட்ட வச்சுருப்பாங்க. அரசாங்க வேலையோ அரசியல் துறையோ எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு வாய்ப்பு அதிகமே சொல்லலாம். ஆராய்ச்சி செய்யக்கூடிய குணமும் இருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை உண்டு. ஸ்தர லக்கணங்கள் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டசாலிங்கன்னு சொல்லலாம். வீடு மன சொத்து சொகம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோக பலன் வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே விருச்சிக ராசி அன்பர்கள் ஞானியர்களையும் சித்தர்களையும் வழிபாடு செய்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கந்தவள் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரோம். இயற்கை நேசிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே ரொம்ப சிக்கனமாக இருந்திருப்பீங்க. முன்னேறத்துக்கு பல வகையில் முயற்சி செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் விரை செலவுங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். ஒன்று போனால் ஒன்றுங்கிற மனநிலைமை தான். உடல் நலத்துலேயும் ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது. எளிமையான உணவு நீங்கள் உண்டு வந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன மனசாபங்கள் இல்லாமல் இருந்திருக்காது. கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் வார்த்தை விட்டுருப்பீங்க. அது மனதளவில் பெரும் இழப்பை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு புதுமையான வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. பழைய தோல்வியான விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. புதிய பாதை வகுக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நெகட்டிவான எந்த சிந்தனையும் செய்யாதீங்க. பாசிட்டிவான சிந்தனைகளை அடிக்கடி செஞ்சுட்டு வர பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பாசிட்டிவான சிந்தனைகள், நேர்மறை சிந்தனைகளை நீங்கள் அதிகமாக சிந்திச்சுக்கிறது, அதை செயல்படுத்துறது உங்களுக்கு நல்ல வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். இயல்பாக ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா உங்கள் லட்சியத்தை அடைகிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசி அன்புகள்னு சொல்லலாம். ஒரு ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ல் செஞ்சிருக்கிறது. நீங்கள் எதுலேயுமே ஆரம்பத்துலேயுமே கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வீண் வாக்குவாதம் செய்கிறது, கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். எந்த சூழ்நிலையும் வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். கூட பிறந்தவங்க வகையில் உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்கும். பயணங்களுமே இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். பயணத்தால் உங்களுக்கு இந்த நேரம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான். சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தாயோட உடல் நலனில் கவனமாக இருக்கணும். தாயோட கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் இல்லாமல் இருக்காது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்புமே இல்லை. உறவுகள் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இயல்பாகவே உறவுகள் உங்களை கண்டாலே கண்ணும் காணாமல் தான் இருந்திருப்பாங்க. மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு பொறாமைங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது. மனக்கசப்புங்கிறது மேலுமே இந்த நேரம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் உறவு வகையில் கவனமாக இருங்க.
உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இது வரைக்குமே நிறைய சின்ன சின்ன பாதிப்பு சந்திச்சிருக்கலாம். இனி உங்களுக்கு எல்லாமே நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். பண வருமானமும் சிறப்பாக இருக்குது. ஒரு விஷயத்துக்காக உதவி கேட்குறீங்க, பண வருமானம் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வராதுன்னு இருந்த பணம் கூட கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் தான். மனசில் தைரியம் உற்சாகம் அதிகரிக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவு இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம். குழந்தைகள் வகையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம். வியாபார ரீதியாக பங்குச்சந்தை மாதிரியான விஷயங்களில் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்து விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாதகமாக முடியும். சில நேரம் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இல்லாமல் இருக்காது. எதையாவது உங்களுடைய தேவைக்காக இந்த நேரம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ள பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அன்பு ஆதரவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். உங்கள் தந்தை வழியில் அனுகூலமான பலன் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியுமே கைக்கூடி வரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஆலய தரிசனம் செய்ய போறீங்க. தொடர்ந்து நல்ல மாற்றம். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகக்கூடிய நேரம். வேலையிலுமே உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக அமைவாங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. உங்கள் நீண்ட நெடுநாள் முயற்சி ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய காலமாக தான் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்கள் சிவகாமி அன்னையை தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது. வீட்டிலுமே நீங்கள் 2 நேரமும் தெய்வயேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக நிகழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடந்த சில காலங்களை காட்டிலுமே இந்த நேரம் நீங்கள் மனசில் பட்ட விஷயங்களை செய்ய போகிறீங்க. படிப்படியே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்துலேயும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தைரியமாக செயல்படுங்க. இது சாதனை படக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் வளம் எடுத்துக்கிட்டால் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. முயற்சி மட்டும்தான் தேவைப்படுது. புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து சேரும். வேலையிலையும் நல்ல மாற்றம். விருப்ப ஓய்வு பெற்றவங்களுக்கு எல்லாமே சுயதொழில் தொடங்கலாமான்னு சிந்திப்பீங்க. இந்த நேரம் உங்களுக்கு அது சாதகமாக அமைன்னு சொல்லலாம். ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு நீங்கள் எதிர்பார்க்குறபடி கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் குரலுக்கு இனி வேலை செய்கிற இடத்துல செவிசாய்க்க ஆரம்பிப்பாங்க. பல வகையில் வெற்றி உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்க வியக்கிற அளவுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, புதிய முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த நேரம் உண்டு. யோகம் பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே விலகும். தைரியம் தன்னம்பிக்கை கூடி வந்திருக்கிறதால சில முக்கிய முடிவுகளை துணிஞ்சு எடுக்க போகிறீங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே ஆச்சரியத்தில் ஆள போகிறாங்கன்னு சொல்லலாம். ஆடை ஆபரணம் வாங்கக்கூட யோகமும் உண்டு. வெளிநாடு போய் சம்பாதிக்கிறேன்னு ஆசைப்பட்ட கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் அது கைக்கூடி வரும். புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கூட உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த நேரம் மேற்படிப்பு தொடர்ந்து நினைக்கக்கூடியவங்களுக்கு அது கைக்கூடி வரும். பரிவர்த்தனை யோக காலங்கிறதால கல்யாணம், மணிவிழா, கிரகப்பிரவேசம் மாதிரி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இனி கடந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் இழந்த இழப்புகளை ஈடுகட்ட போகிறீங்க. தொடர்கதையாக வந்த கடன் சுமை எல்லாமே குறைய ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். கரைந்த சேமிப்பை ஈடுகட்டக்கூடிய நேரம். கடத்திறப்பு விழா, கட்டட திறப்பு விழா மாதிரி அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். பல நல்ல காரியங்களை முடிச்சு காட்ட போகிறீங்க. எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மதிப்பும் உயரக்கூடிய நிலை இந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் அமையும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்கிறது உங்களுக்கு அற்புதமான காலம்தான். சூரியன் செவ்வாய் நட்பு கிரகமாக அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த காலத்தில் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. மனசில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்லவும் தயங்காதீங்க. இந்த நேரத்தில் உங்கள் திறமையை சரியாக வெளிப்படுத்துறீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு. தொழிலில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை கூடும். வியாபார ரீதியும் நல்ல மாற்றம் தான். அரசு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல பயனடைய போகிறீங்க. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்துங்கிறது சிறந்து வழங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. உங்கள் நிலம் சொத்து மதிப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உயர்ந்து வரும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலை, இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக நடைபெற போகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப காலமாகவே திட்டமிட்டிருப்பீங்க. வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு புறநமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், மராமத்து மாதிரியான விஷயமாவது இந்த நேரத்தில் நீங்கள் செய்வீங்க. வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும். உடல் நலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை இதுதான் கண்டறிஞ்சு அதற்கு தீர்வு நீங்கள் காண போகிறீங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இனி உங்களுக்கு பெற்றோருக்கு உங்களுக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மாறும். தைரியம் அதிகரிக்கிறதால அதிர்ஷ்டமும் கூடவே கைக்கூடி வரதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். ஆரம்பத்திலே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் குழந்தைகளோட உடல் நலத்தில் முன்னேற்றம் உண்டு. குழந்தை பாக்கி இல்லாதவங்க குழந்தை பாக்கி இந்த நேரம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. உங்கள் தாய், இளைய சகோதரர், மாமனார் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. இடம், பணி மாற்றம் மாதிரியான விஷயங்களை தவிர்க்க பாருங்க.
தாய்வழி உறவுகள் உங்களுக்கு எதிராக தான் நடத்துக்குவாங்க. உங்கள் வார்த்தைகளில் உறவுகளுக்குள்ளே சங்கடம் வரும். அதனால் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். ஜீரண சம்மந்தப்பட்ட தொந்தரவு, அப்பப்போ மனசில் குழப்பம், குழந்தைகளை பற்றின கவலை, இது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நேரம் இருக்கும். அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோட நல்ல மாற்றம் உண்டுனாலுமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாரியம்மன் கோவிலுக்கு வீட்டுக்கு அருகில் மாரியம்மன் கோவில் இருந்தால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வர பாருங்கள். பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.